Hello children, welcome to my channel Science Teacher. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 8th standard ஓட science subject first lesson first unit measurement. Okay? measurement lesson தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட introduction பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாரும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க. Okay? So next introduction direct நம்ம lesson குள்ள போலாம். Okay? Introduction. Physics is the study of nature and natural phenomena. So நீங்க வந்து class 6லயும் 7லயும் physics அப்படிங்கிற ஒரு term வந்து உங்களுக்கு introduce பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா 8th standardல இருந்து உங்களுக்கு physics அப்படினு ஒன்னு செப்பரேட்டா introduce பண்ணிருப்பாங்க. இந்த physics அப்படிங்கிறது என்ன அப்படினா இதுதான் ஒரு பேஸ். சயின்ஸ்ல நிறைய branches இருக்கு. அந்த branchல நமக்கு physics is the one of the branch is the basic. இதுதான் வந்து basic of all science branches. Okay, இதுல வந்து நம்ம இதுக்கு அப்புறம் நீங்க physics, chemistry, biology அப்படினு சொல்லிட்டு தனித்தனியா பாப்பீங்க. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சயின்ஸ் அப்படினு சொல்லிட்டு மொத்தமா ஒரு சப்ஜெக்ட்டா கொடுத்திருப்பாங்க. இது சயின்ஸ் சப்ஜெக்ட்லயே வந்து எல்லாமே தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. physics, chemistry, biology ன்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. சோ அப்பதான் உங்களுக்கும் போக போக ஹையர் ஸ்டடீஸ்க்கும் ஈஸியா இருக்கும். So physics is the study of nature and natural phenomena. Physics is considered as the base of all science subject. இதுதான் வந்து பேஸ். ஓகேவா? சோ physics பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒரு பிரின்சிபல் ஒன்னு சொல்றாங்க அப்படினு சொன்னா அத அப்சர்வ் பண்ணுவாங்க அந்த தியரிஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வேலிடேட் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் allow us to develop a deeper understanding of nature. Scientific theories in physics use many physical quantities that have to be measured. நம்ம எந்த தியரிஸா இருந்தாலும் உங்களுக்கு பிசிக்ஸ்ல வந்து நிறைய physical quantities இருக்கும் மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். சோ அத மெஷர்மென்ட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். Next, measurement is the base of all scientific studies and experimentations. It plays a vital role in our daily life. It is the process of finding an unknown physical quantity by using a standard quantity. ஒரு unknown quantity ஒரு unknown quantity-ய standard quantity-ய வச்சு நம்ம மெஷர் பண்றது தான் வந்து உங்களுக்கு physical quantity. ஓகே, இதுல வந்து ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஓகேவா? ஃபண்டமெண்டல் physical quantities எல்லாமே இந்த physical மெஷர்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது வந்து accuracy, precision, approximation. இந்த லெசன்ல நம்ம மெஷர்மென்ட்ட பத்தி டீடைலா பார்க்க போறோம். இதுல வந்து accuracy and precision, approximation and round off இது எல்லாமே பத்தியும் டீடைலா படிக்க போறோம். Okay, so unit system. Next topic, unit system. We need 3 things for a perfect measurement. They are an instrument, standard quantity and acceptable unit. Okay, இப்போ இதுல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டில உங்களோட சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கை மெஷர் பண்ணி எவ்வளவு லென்த் இருக்குன்னு சொல்லணும். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம டெக்ஸ்ட் புக்கு ஒரு ரூலர் அல்லது ஸ்கேல், இந்த ஸ்கேலை வச்சு நம்ம அந்த டெக்ஸ்ட் புக்கை மெஷர் பண்ணோம்னா இதோட லென்த் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட லென்த் வந்து உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் இதில் ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன? லென்த் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோம்? லென்த் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ரூலர் தான் என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் இந்த 30 அப்படிங்கிறது வந்து என்ன? வேல்யூ இல்லையா? அதான் மேக்னிடியூட். 30 இஸ் த மேக்னிடியூட் அண்ட் சிஎம் இஸ் த யூனிட். ஓகேவா? இது இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? மெஷர்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்தோம். அந்த டெக்ஸ்ட் புக்கை ஸ்கேலை வச்சு அதோட லென்த்தை மெஷர் பண்ணோம். இதில் இந்த லென்த் அப்படிங்கிறது என்ன? ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த ரூலர் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் and 30 is the magnitude and centimeter is the unit. This process is called a measurement. Okay, so in the above activity the values of all the students will not be same. இதே மாதிரி நம்ம எல்லாரும் மெஷர் பண்றோம் அப்படினு சொன்னா அதோட வேல்யூஸ் வந்து சேம் கிடையாது, சேமா இருக்காது. மேபி அது வந்து வேரி ஆகலாம். ஸோ இதே மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்டு நமக்கு மெஷர் பண்ணும்போது அதோட யூனிட்டும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் ஒவ்வொரு மாதிரியான யூனிட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க.
ஓகே. ஸோ அதில் சில சிஸ்டம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. FPS அப்படிங்கிறது, இந்த FPS அப்படின்னா ஃபுட் ஃபார் லென்த், பவுண்ட் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். இது வந்து இன்னமும் சில கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனை பவுண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பவுண்ட் கணக்கு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று லென்த் வந்து அடி கணக்கு சொல்லுவாங்க. ஃபுட் 5 ஃபுட் 6 ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஃபீட் 6 ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஃபுட் கணக்கு. நெக்ஸ்ட் வந்து டைமுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவாங்க, செகண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து CGS சிஸ்டம், சென்டிமீட்டர் ஃபார் லென்த், கிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். இந்த CGS சிஸ்டமும் சில கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு MKS சிஸ்டம். MKS system is a meter for length, kilogram for mass and second for time. இந்த CGSஓ MKSஓ ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக இருக்குது இல்லையா. நம்ம சின்ன சின்ன யூனிட்டுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம், சின்ன சின்ன வேல்யூஸ்க்கெல்லாம் வந்து சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம் லென்த்துக்கு. அண்ட் அதே மாதிரி தான் மாஸ்க்கும் கிராம். நெக்ஸ்ட்டு டைமுக்கும் செகண்ட். அதே போல் கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்கிறது நம்ம லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி மாதம் கிலோகிராமில், செகண்டும் டைமும் செகண்டில் வந்து மெஷர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து CGSஸும் MKSஸும் கொஞ்சம் சிமிலராக இருக்குது ஆல்மோஸ்ட். இந்த CGS and MKS and SI units are metric system of unit and FPS is not a metric system, it is a British system of unit. ஸோ இது வந்து FPS வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம் சொல்கிறாங்க. அது வந்து மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்ட் இது கிடையாது. இந்த CGSஸும் MKS அண்ட் SI யூனிட்ஸ் தான் வந்து மெட்ரிக் சிஸ்டம்ஸ். ஓகே, ஒரு காமன் இல்லையா மெட்ரிக் சிஸ்டம், ஒரு அக்செப்டபிள். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இந்த SI யூனிட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. எல்லா யூனிட்டுமே என்ன சொல்கிறோம், இந்த கிலோகிராம், சென்டிமீட்டர், மீட்டர், இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம், SI யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த SI யூனிட்னா என்ன, அது எப்படி வந்தது அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. In earlier days, scientists performed their experiments and recorded their results in their own system. Due to lack of communication, they could not organize experimental results of others. So they planned to follow a uniform system for taking a measurements. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட வேல்யூஸையும் இதையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு காமன் ரிசல்ட்டை எதுவுமே கொடுக்க முடியல. ஏன்னா அப்போ வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோனோ இன்டர்நெட்டோ அப்போ வந்து அதிகமாக கிடையாது. ஸோ அதனால் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், they could not organize experimental results of others. அவங்களோடதையும் ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1960 ஒரு ஜென்ரல் கான்ஃபரன்ஸ், நார்மலாக இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நிறையா அரேஞ்ச் பண்ணி தான் அவங்களாம் ஏதாவது ஒரு தியரிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி 11th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஸோ அதோட டாபிக் என்ன, வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பற்றின 11th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் பாரிஸில் நடந்திருக்கு. ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் இருக்கிற பாரிஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் தான் ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் வேணும் நமக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு ஸ்டாண்டர்டாக ஏதாவது ஒரு யூனிட் வேணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து தான் இந்த SI யூனிட். SI யூனிட்டோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, அப்ரிவேஷன் என்ன, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் இதோட ஃப்ரெஞ்சு நேம், இது வந்து ஃப்ரெஞ்சு நேம்லேருந்து தான் வந்தது. சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு நேம்லேருந்து தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து எல்லா 7 physical quantities as இதில் வந்து இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 7 physical quantities as base quantities-ஆக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, இதுலேருந்து தான் மற்ற இது வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்னு சொல்லலாம் நம்ம. இதுதான் ஸ்டாண்டர்ட், இதுதான் பேசிக். ஓகே, ஸோ இதுலேருந்து தான் மற்ற டெரிவ்டு குவான்டிட்டிஸும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் என்ன, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். ஓகே, to measure each one they are known as a base units or fundamental units. ஓகேவா, இதை தான் நம்ம வந்து
ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் என்ன ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஓகே, இதில் வந்து 7 பேசிக் குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க டேபிளில். குவான்டிட்டி என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் யூனிட் கொடுத்துருக்குறாங்க எஸ்ஐ யூனிட். லென்த்துக்கு வந்து மீட்டர், சிம்பிள் எம், மாஸ் கிலோகிராம், சிம்பிள் கேஜி, டைமுக்கு செகண்ட், சிம்பிள் எஸ், டெம்பரேச்சருக்கு கெல்வின், சிம்பிள் கே, கேபிட்டல் கே, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், இதுக்கோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், எம்ஓஎல் மோல் சிம்பிள், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா சிடி. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே லென்த்து மாஸ் டைமை பற்றி பார்த்துருக்கோம். அதனால் இங்கே வந்து எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர், கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதை பற்றி இந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் அதை என்னன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த எஸ்ஐ யூனிட், ஏன் இந்த எஸ்ஐ யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த டூ யூ நோ அப்படிங்கிறத காலமில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதை படித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக. இன் டிசம்பர் இதை நீங்கள் வந்து நீங்களே படித்து பாருங்கள். அதாவது என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாசாவில் climate orbiter to collect the data வந்து மார்டியன் climate பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்காக climate orbiter வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிட் ப்ராப்ளம்னால அதோட ஆர்பிட்டல் இது மார்ஸோட கிளைமேட்டை பற்றி மார்ஸோட கிளைமேட்டை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்பிட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதோட ஒரு 9 மந்த்துக்கு அப்புறம் அது வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. அது ஏன் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2 இடத்துல இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட டேட்டாஸில் யூனிட்டோட பிரச்சனைனால அவங்க ஒரு யூனிட்டில் அனுப்பிச்சிருக்கிறாங்க, இங்கே ரிசீவ் பண்ணவங்க ஒரு யூனிட்டில் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டீம் கலிஃபோர்னியா அண்ட் கொலராடோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க டேட்டாஸை. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எஃபிஎஸ்ல சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதர் டீம் யூஸிங் த எம்கேஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ இந்த மாதிரி யூனிட் வேரியேஷனால் என்ன ஆகிருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அப்போது எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள், $125 million அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு லாஸ். யாருக்கு? நாசாக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிசர்ச் டீம், அவங்களுக்கே இப்படி ஒரு ப்ராப்ளம். எதனால் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க வேறு யூனிட் கால்குலேஷன், இவங்க வேறு யூனிட் கால்குலேஷன். ஸோ இந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எஸ்ஐ யூனிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸோ இது எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் எது டெம்பரேச்சர், கோல்டு என்ன, இதில் ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட் எது ஹீட் ஆப்ஜெக்ட்டு, எது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து ஐஸ்கிரீம் அண்ட் ஐஸ் வந்து கோல்டு அண்ட் அயன் பாக்ஸ் அண்ட் ஃபயர் வந்து என்ன hot objects. Okay, we see number of objects in the daily life. So இதை வந்து நம்ம daily lifeல நிறைய objects பார்ப்போம் different temperatureல. Sometimes we may say the two objects are equally hot or cold, but there will be some difference in the hotness or coldness. How do we decide? என்ன பண்ணலாம், எப்படி வந்து அந்த டெம்பரேச்சரை நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. A reliable quantity to decide the degree of hotness and coldness of an object, that quantity is temperature. இப்போ நம்ம வந்து நம்மளோட டே டெம்பரேச்சர் எவ்வளோ, நைட் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதை நம்ம எந்த யூனிட்டில் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது, எந்த டெம்பரேச்சருக்கு என்ன யூனிட்,
Kelvin இல்லையா. So temperature is a physical quantity that expresses the degree of hotness and coldness of a substance. The substance வந்து எவ்வளோ ஹாட்டாக இருக்குது இல்லை கோல்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து என்ன இந்த டெம்பரேச்சர். ஓகே, இது வந்து ஒரு physical quantity, basic physical, fundamental physical quantity. Heat energy is given to the substance will increase its temperature. Heat energy removed from substance will lower its temperature. ஸோ என்ன ஆகும், ஹீட் எனர்ஜி ரிமூவ் ஆனால் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் வந்து லோவாகிடும். டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் as a measure of an average kinetic energy of a particles in a system. The SI unit of temperature is Kelvin. டெம்பரேச்சர்னா என்ன அப்படிங்கிறத இதில் 2 மார்க் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெம்பரேச்சர், வாட் இஸ் டெம்பரேச்சர், டிஃபைன் டெம்பரேச்சர் அப்படின்னா இதுதான் ஆன்சர் நீங்கள் எழுதணும். டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் as a measure of the average kinetic energy of the particles in the system. In a system, the SI unit of temperature is Kelvin. ஏன்னா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அந்த சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜினா என்ன, மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதான் கைனெட்டிக் எனர்ஜி. மூவ் ஆனால் அதில் ஒரு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அந்த டெம்பரேச்சரோட யூனிட் பார்த்திங்கன்னா கெல்வின். Thermometers are used to measure the temperature directly. நம்ம தெர்மோமீட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்மளால் டெம்பரேச்சரை டைரெக்டாக மெஷர் பண்ண முடியும். ஓகே, thermometers are calibrated with some standard scales, Celsius and Fahrenheit. Kelvin are the most commonly used scales to measure temperature. நம்ம கெல்வினும் நம்ம யூஸ் பண்ணுவோம் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ டேரெக்டாக இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸில் கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மெஷர் தெர்மாமீட்டரில் அளவு இருக்குது இல்லையா, டிகிரிஸு. ஸோ அதை வந்து எதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸில் கொடுத்துருக்காங்க, செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ டெம்பரேச்சரை நம்ம எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம், டைரெக்டாக தெர்மோமீட்டர்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம என்னென்ன யூனிட்டில் சொல்லலாம், செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். இது மூணு தான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுவோம் டெம்பரேச்சரோட யூனிட்ஸாக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2 ஃப்ரம் த நியூஸ் பேப்பர். இந்த ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, நியூஸ் பேப்பரில் டெய்லி உங்களுக்கு அந்த ஃபோர்காஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அங்கே டெய்லி ஃபோர்காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை தான் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி, பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, இதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா ஐ, கேபிட்டல் ஐ. எங்கே இருந்தாலும் ஃபிசிக்ஸில் நீங்கள் கேபிட்டல் ஐ அப்படின்னு போட்டிங்கன்னா அது என்ன மீன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் current, electric current. Okay, flow of electric charges in a particular direction is known as electric current. ஒரு particular directionல அந்த electric charge flow ஆனுச்சுன்னா அதுக்கு என்ன சொல்கிறோம், electric current. The magnitude of electric current is the amount of electric charges flowing through a conductor in 1 second. 1 secondல ஒரு கண்டக்டரில் எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பாஸ் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து 2 மார்க். ஓகே, இம்பார்ட்டன்ட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. The magnitude of electric current is the amount of electric charge flowing through a conductor in 1 second. ஓகே, 1 செகண்டில் அந்த கண்டக்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதோட மேக்னிடியூட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஃபார்முலா, எலக்ட்ரிக் கரண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் டிவைடட் பை டைம். ஓகே, ஐ ஈக்குவல் டு கியூ, அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து நம்ம என்ன சிம்பிள் கொடுத்துருக்கோம், கியூ, அண்ட் டி டைமுக்கு வந்து டி. ஸோ ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்டு இன் கூலும். இதுவும் வந்து ஒரு யூனிட் தான். எலக்ட்ரிக் சார்ஜை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கூலும்னு சொல்கிறோம்.
measure பண்ணுறது. Okay, the SI unit of electric current is ampere and it denoted as, இது நமக்கு தெரியும் இல்லையா, அந்த டேப்லர் காலமில் படித்தோம். எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர், அதோட லெட்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கேபிட்டல் A. if 1 coulomb, அதாவது electric charge, 1 coulomb of charge is flowing through a conductor. Conductor na enna, nothing but any conductor, wire kuda, for example one wire nu vechukonga. if 1 coulomb of charge is flowing through a conductor in 1 second la அந்த வயர்ல எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பாஸ் ஆகுதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். ஓகே, is said to be 1 ampere. Ammeter is the device used to measure the electric current. அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுறது என்ன டிவைஸ், அம்மீட்டர். இதான் அந்த டிவைஸ். இந்த பிக்சரில் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த பிக்சர் தான் அம்மீட்டர். இந்த டிவைஸ் நம்ம லேபில் பார்த்துருப்போம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது எலக்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போது சரி பண்ண வருவாங்க இல்லையா, அவங்க வச்சுருப்பாங்க. இல்லை டிவி, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ், எலக்ட்ரிக் டிவைஸ் வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்போது அதை செக் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் பாஸ் ஆகுதா இல்லையா, எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த அம்மீட்டர் டிவைஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா, இந்த டிவைஸ் பேர் என்ன, அம்மீட்டர். ஓகேவா, யூஸ்டு ஃபார் மெஷரிங் த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் என்ன, ஆம்பியர். இதோட ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஒரு சிம்பிள் பேசிக் சர்க்கியூட். ஓகே, இந்த சர்க்கியூட்டை பார்த்துக்கோங்க. இப்போ கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து இமேஜ் ரெப்ரசன்டேஷன், அதாவது பிக்சர் ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஓகே, இது வந்து சர்க்கியூட் ரெப்ரசன்டேஷன். இது என்ன சொல்லுவோம், மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து சர்க்கியூட் ரெப்ரசன்டேஷன். இது வந்து இப்போ உங்களுக்கு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, கீழே கொடுத்துருக்குது இமேஜ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் இது வந்து சர்க்கியூட் ரெப்ரசன்டேஷன். இப்போ இங்கே இந்த இமேஜை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் ஒரு பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. அதில் மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இது இங்கே ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு பல்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, இதோட மைனஸ் அண்ட் இங்கே, அப்புறம் இதோட ப்ளஸ் வந்து பல்புக்கு, அப்புறம் இங்கே பல்புலேருந்து அம்மீட்டருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கியூட். கம்ப்ளீட்டாக இருக்கா சர்க்கியூட்டு, ஸோ அதை வந்து என்ன சொல்லலாம், கம்ப்ளீட் சர்க்கியூட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பேட்ரி இருக்கிற சார்ஜினால் என்ன ஆகும், இந்த பல்பு வந்து எரியும், க்ளோ ஆகும். ஓகேவா, அப்போது இந்த அம்மீட்டரில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் பாஸ் ஆகுது, எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த அம்மீட்டரில் இந்த நீடில் வந்து ஷோ பண்ணும். ஓகேவா, இந்த பேட்டரியில் சார்ஜ் இருந்துச்சுன்னா. ஓகேவா, இதுதான் ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட். இதை இங்கே சர்க்கியூட் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கே போனாலுமே பேட்டரியோட சர்க்கியூட் ரெப்ரசன்டேஷனில் பேட்டரி சிம்பிள் இது தான். ஓகேவா, என்ன பண்ணுவாங்க, ஒரு லாங் லைன், ஸ்மால் லைன் அண்ட் லாங் லைன் அண்ட் ஸ்மால் லைன். இதில் இந்த லாங் லைன் வந்து லாங் லைனோட சிம்பிள் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. ஓகேவா, லாங் லைனோட சிம்பிள் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. இந்த ஷார்ட் லைனோட சிம்பிள் பார்த்திங்கன்னா மைனஸ், நெகட்டிவ். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். இதோட பாசிட்டிவ் அம்மீட்டரில், இதோட நெகட்டிவ் வந்து இங்கே லேம்பில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட். ஸோ இங்கே என்ன சர்க்கியூட் பிக்சர் ரெப்ரசன்டேஷன் இருக்கோ அதுதான் இங்கே சர்க்கியூட் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அம்மீட்டரில் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் சர்க்கியூட் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. இஃப் 2 coulomb ஆஃப் சார்ஜ் ஃப்ளோஸ் த்ரூ எ சர்க்கியூட் ஃபார் 10 seconds. ஸோ இதில் டைரெக்டாகவே எல்லாமே கொடுத்துட்டாங்க. வேல்யூ எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது, 2 coulomb பாஸ் ஆகுது. சர்க்கியூட் எவ்வளோ நேரத்துக்கு, 10 secondsக்கு. நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், கரண்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். கரண்ட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் டிவைடட் பை டைம். ஓகேவா, ஸோ இங்கே நமக்கு I = Q/T. ஐயோட வேல்யூ வந்து
நம்ம calculate பண்ண போகிறோம். ஸோ Qவோட வேல்யூ 2 அண்ட் Tயோட வேல்யூ 10 ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 0.2. இதோட நமக்கு யூனிட் என்ன கரண்ட்டுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ கேபிட்டல் ஏ. ஸோ ஆன்சர் இஸ் 0.2A. ஓகேவா. இது வந்து ஒரு சிம்பிளான சம் எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிளான சம். ஓகேவா. ஸோ இதுதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன குவான்டிட்டி எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். Amount of substance. Amount of substance is a measure of the number of entities particles present in a substance. The entity may be an atom, molecules, ion, electron or proton etc. அதாவது ஒரு பொருளில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது மாலிகுல்ஸ் இருக்குது ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் என்ன அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காயின் இருக்கு இல்லையா இந்த காப்பர் காயினு இந்த காப்பர் காயினை நம்ம எவ்வளோ வேல்யூன்னு சொல்லலாம் இதோட வெயிட்டு சொல்லலாம். ஆனால் இதில் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பர் ஆட்டம்ஸ் இன் த காயின் எப்படிங்கன்னு கவுண்ட் பண்ண முடியுமா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிகாஸ் தே ஆர் நாட் விசிபிள். நம்மளால் பார்க்க முடியாது விசிபிளாக இல்லை இல்லையா. The number of atoms or molecules in the substance is measured in mole. ஸோ இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன நம்ம மோல் அப்படிங்கிற SI யூனிட்டில் தான் நம்ம இதை வந்து மெஷர் பண்ணுவோம் இல்லையா. ஓகே இதுதான் இந்த சப்ஸ்டன்ஸ்ன்னு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மோல் இஸ் டிஃபைன்டு அஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் which contains 6.023 into 10 to the power 23 entities. It is donated as mole. ஓகே என்ன கொடுத்துருக்காங்க மோல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இதில் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. மோல் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அந்த பார்ட்டிக்கலோ இல்லை வாட் எவர் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் வாட் எவர் இட் இஸ் அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு காமனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. which contains 6.023 into 10 to the power 23 entities. இதில் வந்து இது ஸ்டாண்டர்ட் இந்த வேல்யூ இட் இஸ் டினோட்டட் அஸ் மோல். இந்த வேல்யூ வந்து என்ன வேல்யூ அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் the number 6.023 into 10 to the power 23 is also known as Avogadro number. இந்த அவொகேட்ரோ நம்பர் அப்படிங்கிறது வந்து இதுதான் இந்த 6.023 into 10 to the power 23 அப்படிங்கிறது இது வந்து மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இது என்ன அவொகேட்ரோ நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஹையர் கிளாஸஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இப்போதைக்கு என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் மோல் இஸ் டிஃபைன்ட் அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த 6.023 into 10 to the power 23 என்டிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம மெஷர் பண்ணுறோம் மோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த யூனிட் சொல்கிறோம். இந்த 6.03023 அப்படிங்கிற நம்பர் இந்த வேல்யூ வந்து என்ன சொல்கிறாங்க அவொகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட். ஓகேவா. இதுக்கு இந்த அவொகேட்ரோ நம்பருக்கு பின்னாடி ஒரு பெரிய லென்த்தியான தியரிஸ் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா. இப்போதைக்கு இந்த பேசிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு luminous intensity photometer in day to night in day life. Have you seen these scenes on the television? What is the umpire doing? He is checking the intensity of light by using the instrument. The measure of the power of the emitted light by the light source in a particular direction per unit solid angle in called as 1 minute. Solid angle is called as luminous intensity. அதாவது ஒரு லைட் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The SI unit luminous intensity is candela and is denoted as CD. The light emitted from the common wax candle
is approximately equal to 1 candela. Luminous intensity is measured by the photometer, which gives the luminous intensity in terms of candela directly. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி, மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி, இல்லைனா மேட்ச் டியூரிங் த மேட்ச் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. என்ன, லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது. சில நேரம் ரொம்ப ஓவர் லைட்டாக இருக்குது. நம்ம கூட நினச்சிருப்போம் கிரிக்கெட் விளையாடும்போது, 1 minute, நம்ம கூட பார்த்துருப்போம் கிரிக்கெட் மேட்ச்லலாம் வந்து எப்படி இவ்வளோ லைட் சோர்ஸ் வந்து சரௌண்டிங்ஸில் வச்சுக்கிட்டு எப்படி அவங்களுக்கு கண்ணு கூசாமல் விளாட்றாங்க, எப்படி அவங்களுக்கு பாலெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நம்ம வந்து திங்க் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த லைட்டோட இன்டென்சிட்டி அதிகம் இல்லாமல் அதாவது கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிற மாதிரி தான் மெஷர் பண்ணி வச்சுக்கிருக்காங்க. ஸோ அந்த லைட்டோட இன்டென்சிட்டி, சோர்ஸ் ஆஃப் லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பாருங்கள், எ லைட் சோர்ஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள், ஒரு சாலிடான ஆங்கிளில் ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ வந்து அந்த லைட்டோட இன்டென்சிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த SI யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் கேண்டலா. அதுக்கு SI யூனிட் பார்த்தீங்கன்னா கேண்டலா, அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா CD. இந்த லைட் எமிட்டட் ஃப்ரம் த காமன் வேக்ஸ் கேண்டில் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 கேண்டலா. ஒரு வேக்ஸ் கேண்டில் நம்ம ஏற்றி வச்சோம்னா அதுலேருந்து வர லைட் வந்து நமக்கு ஒரு கேண்டலாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் மெஷர்ட் பை த ஃபோட்டோமீட்டர்னால் வேறு எதாவது நினச்சிக்காதீங்க. ஃபோட்டோமீட்டர் அப்படிங்கிறது வந்து லைட் மீட்டர், லைட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டர், ஃபோட்டோமீட்டர். இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து கேண்டலான்னு சொல்லிட்டு டைரெக்டாக நமக்கு அந்த யூனிட்டோட நமக்கு கிடச்சிரும். ஓகே, info bits, luminous flux or luminous power is the measure of the perceived power of light. Its SI unit is lumen. இது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு information கொடுத்துருக்காங்க. 1 lumen is defined as the luminous flux of the light produced by the light source that emits 1 candela of luminous intensity over a solid angle of 1 steradian. Okay, apart from the 7 fundamental units, we have 2 more units known as derived unit. We will study about them now. Plane angle. Plane angle is the angle made at the intersection of 2 straight lines or intersection of 2 planes. The SI unit of plane angle is radian and is denoted as RAD. இது நம்ம மேக்ஸ்லலாம் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, மேக்ஸ்லலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு 2 கிராஸ் லைனுக்கு இடையில் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. இதில் கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள். இங்கே என்ன ஒரு டிஃபைன் பண்ணுறதுனால இங்கே சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஆங்கிள் மேட் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ். இன்டர்செக்ஷன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அண்ட் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ இந்த 2 ஸ்ட்ரைட் லைனும் எங்கே மீட் பண்ணிக்குது, ஸோ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா, ஒரு 2 ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அண்ட் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். நான் ஸ்ட்ரைட்டாக போடலை. ஓகே, அந்த 2 ஸ்ட்ரைட் லைனும் இந்த இடத்துல மிட் பாயிண்ட்டை மீட் பண்ணிக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகுது. ஓகேவா, இந்த ஆங்கிளை நம்ம சொல்கிறதுக்கு, இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா யூஸ் பண்ணுறது ரேடியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதோட என்ன சிம்பிள் பார்த்திங்கன்னா RAD. ஓகே, இந்த ஆங்கிளை நம்ம ரேடியன் சொல்கிறோம். ஓகே, radian is the angle subtended at the center of the circle by the arc whose length is equal to the radius of the circle. Radian is the angle subtended at the center of the circle. இங்கே பாருங்க, ரேடியன்கிறது வந்து என்ன, ஆங்கிள் subtended at the center of the circle. இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்டில் இருக்குது. நம்ம எது வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம், ஈக்குவல் டு த ஓகே இந்த ரேடியஸ் வரைக்கும், அவுட்டர் பார்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் நமக்கு க்ரியேட் ஆகுது சென்டர் பாயிண்டில். நம்ம இந்த ஆங்கிள் இதெல்லாம் வந்து நீங்கள் மேக்ஸில் வந்து நீங்கள் போடுவீங்க இல்லையா, ஸோ அந்த ஆங்கிள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரேடியன் இஸ் த ஆங்கிள். ஓகேவா? ஸோ அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா RAD. பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ 180 டிகிரி. 1 ரேடியன் ஈக்குவல் டு 1 ரேடியனோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணால் 180 டிகிரி பை பை. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம். இதுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. கன்வெர்ட் 6 டிகிரி இன்ட்டு ரேடியன். இப்போ நமக்கு டிகிரி என்ன கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. we know that 1 டிகிரி ஈக்குவல் டு, அதாவது ரேடியனோட வேல்யூ இல்லையா, 1 ரேடியன்னா 1 டிகிரி ஈக்குவல் டு பை பை 180 டிகிரி. ஓகே, இதில் 60 டிகிரி ஈக்குவல் டு பை பை 180 டிகிரி இன்ட்டு 60 கன்வெர்ட் பண்ணுறோம் ஈக்குவல் டு பை பை 3 ரேடியன்னு கிடைக்கும் நமக்கு. இதோட ஆங்கிள் என்ன நமக்கு கிடைக்குது, பை பை 3 ரேடியன். ஓகே, ஸோ இப்போ வந்து டிகிரிஸில் கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து பையில் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரேடியன் வேல்யூ. இதே 60 டிகிரி 70 டிகிரி 80 டிகிரி அப்படின்னு டிகிரியில் கொடுத்தாங்கன்னா அது வந்து டிகிரிஸ் வேல்யூ. ஓகே, இப்போ இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலாவில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி, பை பை 4 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, 45 டிகிரி. உங்களுக்கு டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன ஆங்கிள் கிடைக்குது, 45 டிகிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் வந்து நம்ம நார்மலாக ஆங்கிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து 2 பிளேன் வந்து இன்டர்செக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இது வந்து ஒரு நார்மல் சர்க்கிள். இந்த சர்க்கிளில் ஒரு 2 பிளேன் வந்து இன்சிடெண்ட் ஆகுது, பிளேன் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாலிட் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஸ்பியர், இது நார்மல் சர்க்கிள், இது ஸ்பியர். இந்த ஸ்பியரில் மோர் தென் 2, அதாவது 1 or 2 பிளேன் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டெரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சாலிட் ஆங்கிள் வந்து 3 டைமென்ஷனலில் இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், the solid angle is the angle formed by 3 or more planes intersecting at a common point. It can also defined as angle formed at the vertex of the cone. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்பியரில் வந்து ஒரு ஏரியா வந்து மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும். இந்த கோன் ஷேப் ஏரியாவில் இங்கே வந்து உங்கள் ஆங்கிள் க்ரியேட் ஆகுது இல்லையா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெரேடியன். இந்த ஸ்பியர் ஆஃப் ஆங்கிளோட யூனிட் பார்த்திங்கன்னா ஸ்டெரேடியன். ஓகேவா? இதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்னு கொடுத்துருக்காங்க சிம்பிள். ஓகே, Steradian is a solid angle at the center of the sphere subtended by the portion whose surface area is equal to the square of the radius of the sphere. In the square oda radius equal to the square of the radius of the sphere. இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியரோட ரேடியஸ்க்கு ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன கிடைக்குமோ அதோட வேல்யூ தான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த do you knowல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. until 1995 a plane angle and solid angle were classified under the supplementary quantities அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1995க்கு அப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா derived quantitiesஸாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஓகே, இந்த பிளேன் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து இட் இஸ் ஆங்கிள் மேட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்டிங் ஆஃப் 2 lines or 2 planes. இந்த ஒன்லி என்ன இருக்கும், 2 lines இருக்கும், இல்லைனா 2 planes இருக்கும். பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகியிருக்கும்
சாலிட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் பிளேன் ஆர் மோர் தென், அதாவது 3 4 கூட வந்து என்ன ஆகிருக்கலாம், இன்டர்செக்ட் ஆகிருக்கலாம். ஓகேவா, ஒரு காமன் பாயிண்டில். இது வந்து 2 டைமென்ஷனல் ஷேப்பு, பிளேன் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள். ஸோ அதில் நமக்கு வந்து ஆங்கிள் கண்டுபிடிப்போம் இல்லையா, ஸோ அது வந்து பிளேன் ஆங்கிள். சாலிட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் இருக்கும். 3 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா க்யூப், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பியர், க்யூப், ஸ்பியர், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன், அண்ட் சாலிட் ஆங்கிளோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்டெரேடியன். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு clocks. Clocks are used to measure time intervals. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும் கிளாக்ஸை பற்றி. கிளாக்ஸ் வந்து பேசிக்காக வந்து அதோட டிஸ்பிளே வச்சு 2 டைப்பாக நம்ம சொல்லலாம். ஒன்று அனலாக் கிளாக், இன்னொன்று டிஜிட்டல் கிளாக். அனலாக் கிளாக் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வால் கிளாக்கு. அதில் என்ன இருக்கும், 1 2 3 12 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இதில் வந்து 3 ஹேண்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று சின்ன ஹேண்டு, அவர் ஹேண்டு, அது வந்து என்ன சொல்லுவோம், இட் இஸ் ஷார்ட் அண்ட் திக், ஷார்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். ஸோ அது வந்து அவரை டினோட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மினிட் ஹேண்டு. இந்த பிக்சரை பாருங்கள், இந்த பிக்சரில் இந்த ஒரு கிளாக் கொடுத்துருக்குறாங்க, அனலாக் கிளாக். இதுதான் அனலாக் கிளாக். இதில் வந்து நம்பர்ஸாகவும் கொடுத்துருப்பாங்க, இல்லை ரோமன் நம்பர்ஸாகவும் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த சின்ன ஹேண்ட் இருக்குது இல்லையா, இந்த சின்ன ஹேண்ட் என்னது, இதுதான் அவர் ஹேண்டு. ஓகே, இந்த சின்ன ஹேண்ட் தான் அவர் ஹேண்ட். இது வந்து சாலிடாகவும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும். இது வந்து மினிட் ஹேண்டு. மினிட் ஹேண்டு என்ன பண்ணும், இது வந்து இது இந்த அவர் ஹேண்டை விட இது கொஞ்சம் லென்த் வைஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஹேண்ட். செகண்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இது வந்து செகண்ட் வந்து காமிச்சிட்ருக்கோம், சாரி, செகண்ட் பை செகண்ட் இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, it makes 1 rotation in 1 minute and 60 rotation in 1 hour. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டைம் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கிளாக்ஸு. டிஜிட்டல் கிளாக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டைமை டிஸ்பிளே பண்ணிடுவோம். இந்த அனலாக் கிளாக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிளாக்கை பார்த்துட்டு நம்ம தான் வந்து சின்ன முள் இதில் இருக்குது, பெரிய முள் அதில் இருக்குது, ஓகே இதான் நமக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் டிஜிட்டல் கிளாக்கை பொறுத்த வரைக்கும் கிளாக்கே கால்குலேட் பண்ணி சொல்லிடும் என்ன டைம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் 24 ஹவர்ஸ்க்கும் டைம் காமிக்கும், 12 ஹவர்ஸ்க்கும் டைம் செட் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் டே என்ன டேன்னு கூட மென்ஷன் பண்ணோம், இது டெம்பரேச்சர் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணலாம், ஏஎம்ஆ பிஎம்ஆ. ஸோ எவ்ரி திங் டிஜிட்டலைஸாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இது வந்து டிஜிட்டல் கிளாக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளே வச்சு நம்ம செப்பரேட் பண்ணோம். ஆனால் இதோட டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் த ஒர்க்கிங் மெக்கானிசம். இப்போ இந்த ஒர்க்கிங் மெக்கானிசத்தை வச்சு இந்த 2 டைப்ஸாக நம்ம கிளாக்ஸாக பிரிக்கலாம். அதில் ஒன்று வந்து குவார்ட்ஸ் கிளாக், ரெண்டாவது வந்து அட்டாமிக் கிளாக். குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக். இந்த குவார்ட்ஸ் கிளாக் அப்படிங்கிறது வந்து இது வந்து எலக்ட்ரானிக் ஆசிலேஷன். இந்த கிளாக்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை எலக்ட்ரானிக் ஆசிலேஷன். ஆசிலேஷன் அப்படின்னா என்ன, நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வலில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது, அதாவது டூ அண்ட் ஃப்ரோ காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பழைய காலத்து கிளாக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து கீழே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசிலேட் ஆர்த்தா ஒரு பெண்டுலம் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணும், இந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பார்த்துருக்கீங்களா, அது இந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. the quartz oscillations which are controlled by quartz crystal. இந்த quartz crystal தான் இந்த oscillation control பண்ணுது. The frequency of vibrating crystal is very precise, so quartz clock is more accurate than the mechanical clock. நம்ம இந்த அனலாக் கிளாக் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா மெக்கானிக்கலாக இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன ஒன்ஸ் வாட்ச் வந்து பிரேக் ஆகிட்டா நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து சர்க்கிளாக வந்து நல்ல பல்ஸ் மாதிரி போட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு மெக்கானிசத்தை பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து ஒரு ஆசிலேஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி ப்ரிசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்யூரேட்டான டைம் காமிக்கும், அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிசம் உள்ள கிளாக்கை விட இந்த கிளாக் வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அக்யூரசி லெவல் பார்த்திங்கன்னா
என்ன சொல்கிறாங்க, have an accuracy of 1 second in every 10 power 9 second. அவ்வளோ துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. accuracy of 1 second, ஒரு செகண்டோட accuracy பார்த்தீங்கன்னா 10 power 9 seconds, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான அக்யூரசி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் கிளாக்கு. இந்த அட்டாமிக் கிளாக்கை பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டமோட வைப்ரேஷனை வச்சு இந்த அட்டாமிக் கிளாக் டிசைன் பண்ணுறாங்க. வைப்ரேஷன்ஸ் அக்கரிங் வித்தின் த ஆட்டம். ஓகேவா, அந்த ஆட்டம்குள்ளே அந்த வைப்ரேஷனை வச்சு பீரியாடிக் வைப்ரேஷன் கொண்டு வந்து அது மூலியமாக நம்ம கிளாக்கை ரன் பண்ணுறாங்க. தீஸ் கிளாக்ஸ் ஹாவ் வெரி அக்யூரசி 1 second in every 10 power 13 seconds. Okay, the atomic clocks are used in a global positioning system, global navigation satellite system and international time distribution services. So இந்த மாதிரி advanced system எல்லாத்துலேயும் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த atomic clock தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, யூ ஹாவ் ஹியர்ட் அபவுட் த சன் டயல். சன்னை வச்சு டைம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி மாடர்ன் கிளாக்கோட டைமும் உங்களோட நீங்கள் நோட் பண்ண டைமையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த GMT கிரீன்விச் மீன் டைம், இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இஸ் த மீன் சோலார் டைம். GMT இஸ் த மீன் சோலார் டைம் அட் விச் ராயல் அப்சர்வேட்டரி லொக்கேட்டட் அட் கிரீன்விச் இன் லண்டன். ஸோ லண்டனில் அமைஞ்சிருக்கிற இந்த லொக்கேட்டட் இன் கிரீன்விச், இந்த கிரீன்விச்ங்கிற இடத்துல ராயல் அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபார் என்ன சொல்கிறது, ராயல் அப்சர்வேட்டரி. இந்த ராயல் அப்சர்வேட்டரிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் லண்டனில் கிரீன்விச் பார்க்கில் இருக்குது. இதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 0 மெரிடியனில் இருக்குது. 0 மெரிடியன்னா இப்போ நம்மளோட எர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஹாஃபாக பிரித்தோன்னா அந்த ஹாஃப் லைன், அந்த மிட் லைன், மெரிடியன் லைன் வந்து இந்த 0 பிளேஸ் வந்து இந்த ராயல் அப்சர்வேட்டரியில் தான் போகுது. ஓகேவா, ஸோ இங்கேருந்து தான் டைம் வந்து ஈஸ்ட், அதாவது மேலே ஈஸ்ட் ஹெமிஸ்பியர் அண்ட் வெஸ்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம டைம் அப்சர்வ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி லோக்கல் டைம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 19th செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஒரு சிங்கிள் ஃபார்மேட் ஆஃப் டைம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேவா, ஸோ இது வந்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் மெஷர்ட் அட் லாங்கிடியூட் பார்த்திங்கன்னா அட் 0 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, அந்த எர்த் இஸ் டிவைடட் இன்ட்டு 24 zones. இங்கே வந்து 24 zones-ஆக வந்து எர்த்தை வந்து நம்ம பிரிக்கிறோன்னா எப்படி சொல்கிறது, அந்த மேப்பில் பார்த்திங்கன்னா லைன்லாம் போட்டிருப்பாங்க, டாட்டட் லைனாக போட்டிருப்பாங்க, அதாவது வேர்ல்டு மேப்பில் பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து லாங்கிடியூடு. ஓகேவா, ஸோ இதில் வந்து 24 zones-ஆக பிரிச்சிருக்கிறாங்க. எதுக்காகனா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரியான சன்செட் அண்ட் சன்ரைஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு டைமும் வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி 24 டைம் ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 24 டைம் ஜோன்ஸும் அதோட விட்த்து பார்த்திங்கன்னா 15 டிகிரி லாங்கிடியூடு இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ரீஜன்ஸ், இந்த இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டைம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 அட்ஜசன்ட் டைம், அதாவது பக்கத்தில் இருக்கிற டைம் ஜோனுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் என்ன டைம் ஜோன் ஃபாலோ பண்ணுறோம், IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு எது மிட் பாயிண்ட்டாக நம்ம வந்து இங்கே லொக்கேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேஷில் மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அந்த லாங்கிடியூடை தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். பொதுவாக ஒரு காமனாக வர மாதிரி இந்த லொக்கேஷன் ஆஃப் மிர்சாப்பூர் இன் உத்தரப்பிரதேஷ் இஸ் டேக்கன் அஸ் த ரெஃபரன்ஸ் லாங்கிடியூட் ஆஃப் த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இட் இஸ் லொக்கேட்டட் அட் 82.5 டிகிரி லாங்கிடியூடில் இருக்குது. இது வந்து நம்ம 0-எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டவுனில் இருக்கோம். ஸோ நம்மளோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 82.5 டிகிரி லாங்கிடியூடில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த நம்ம டைம் ஜோன் பார்த்திங்கன்னா IST ஈக்குவல் டு GMT ப்ளஸ் 5.30, அதாவது 5 hours 5.30
hours வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம சிஸ்டமில் நீங்கள் டைம் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் ஜோன் காமிக்கும். நீங்கள் வேறு ஏதாவது டைம் ஜோன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து தப்பான டைமை காமிச்சிட்ருக்கோம். ஓகேவா? நீங்கள் என்ன டைம் ஜோன் செலக்ட் பண்ணணும்? IST = GMT + 5:30 hours அப்படிங்கிறது தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் இந்தியன் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரசி. இந்த நம்ம மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, இதில் அக்யூரசிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அக்யூரசி சில நேரம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு அப்சர்வேஷனுக்கும் சில வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட அப்சர்வ் பண்ணுற வேல்யூக்கும் நம்மளோட ரியல் வேல்யூக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எரர் அப்படின்னு சொல்கிறோம். அன்சர்டனிட்டிஸ் ஆர் கால்டு எரர்ஸ். எரர் இஸ் டிஃபைன்ட் as the difference between real value and observed value. நம்ம அப்சர்வ் பண்ண வேல்யூக்கும் ரியல் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க எரர். While taking a measurement, error should be minimum and measured value should be precise and accurate. நம்ம கால்குலேட் பண்ணுற வேல்யூ எப்படி இருக்கணும்? ப்ரிசைஸாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து அக்யூரசினாலும் ப்ரிசைஸ்னாலும் ஒன்று தானே, ஒரே மாதிரி மீனிங் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போத் ஆர் சேம் பட் டிஃப்ரெண்ட். என்ன அப்படி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே இந்த பிக்சரில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதில் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க 3 பிக்சர்லையும். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு 3 பாயிண்ட் பின்னு இருக்குது இல்லையா, அந்த 3 பின்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த சென்டர் பாயிண்டில், நம்மளோட எய்ம் என்ன, இங்கே சென்டர் பாயிண்டில் கரெக்டாக பாயிண்ட் பண்ணணும். அதேமாதிரி இந்த 3 பின்னும் ஃபஸ்ட்டு ஒரு பின் வந்து சென்டர் பாயிண்டில் கரெக்டாக பின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து குட் அக்யூரசி. அதே மல்டிபிள் பின்ஸ் வந்து அதே சேம் பின்னில் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் குட் ப்ரிசிஷன். ஓகேவா? நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம பண்ணும்போதும் அதோட அப்சர்வேஷன்ஸ் அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம பண்ணியிருக்கிறதுனால தான் இது குட் ப்ரிசிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா புவர் அக்யூரசி அண்ட் குட் ப்ரிசிஷன். ஏன் புவர் அக்யூரசி? ஏன்னா நம்ம பாயிண்ட் பண்ண வேண்டிய இடம் இங்கே சென்டர் பிளேஸ், ஆனால் எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவுட்டர் பிளேஸில் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3 பாயிண்ட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கரெக்டாக ஒரே இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் குட் ப்ரிசிஷன் பட் புவர் அக்யூரசி. இங்கே பார்த்தீங்கன்னா 3 திசையில் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் எங்கெங்கேயோ பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து புவர் அக்யூரசி அண்ட் புவர் ப்ரிசிஷன். ஓகேவா? ஸோ இந்த அக்யூரசிக்கும் ப்ரிசிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பிக்சரை வச்சு உங்களால் எழுதிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன். while we prepare the dish, நார்மலாக சமையலுக்கு நம்ம திங்ஸ் சேர்ப்போம் இல்லையா, இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்போம் இல்லையா, அதில் அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் உப்பு, அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் வேறு என்ன போடுவாங்க, மசாலாத்தூள், இந்த மாதிரி எல்லாமே அப்ராக்சிமேட்டாக போடுவோம். ஆனால் மெஷர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேஷனுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? மெஷர் them accurately always. Similarly, it is not possible to set exact value while taking measurement. Sometimes we take approximate value. Approximation is a process of finding the number which is acceptably close to the exact value of the measurement of a physical quantity. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப அதோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறது கண்டினியூவாக போயிட்டே இருக்குது, இதுக்கு மேலே இதை வந்து கால்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? when the data are inadequate, பிசிசிஸ்ட் ஆர் நீட். பிசிசிஸ்ட் அப்படின்னு சொன்னால் இந்த சயின்டிஸ்ட், அதாவது ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஃபிசிக்ஸை பேஸாக வச்சு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ் பிரான்ச்சில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற சயின்டிஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே, ஆர் த நீட் இன் அப்ராக்சிமேஷன் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ்.
approximation are the usually based on certain assumptions having a scientific background. They can be modified whenever accuracy is needed. இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு சில டேட்டாஸ் வந்து சில நேரம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணும்போது சில டேட்டாஸ் வந்து நமக்கு பத்தாது கரெக்டான வேல்யூ கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் அப்ராக்சிமேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஃபிசிசிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த அப்ராக்சிமேட் ஹார்ட் பீட் ஆஃப் மேன் இன் ஏ டே. ஸோ ஒரு நாளில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஹார்ட் பீட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப். Calculators are widely used in day-to-day life to do the calculations. The result given by the calculator has too many digits. இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு மெஷர்மெண்ட்டு என்ன பண்ணோம், நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பையோட வேல்யூ பார்த்துருக்கீங்களா, 3.14ன்னு பையோட வேல்யூ போடுவோம் இல்லையா. அந்த பையோட வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த 3.14 வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 14141414ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவ்வளோ பாயிண்ட்டையும் நம்ம கொடுக்க முடியாதுங்கிறதுனால 3.14 அப்படின்னு அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 3.14 இதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இங்கே 3.14 3.14ன்னு இருக்கும். 5 அண்ட் அதுக்கு மேலே உள்ள வேல்யூஸை மட்டும்தான் அதுக்கு முன்னாடி உள்ள டிஜிட்டோட ஆட் பண்ண முடியும். ஓகேவா. இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஆட் பண்ண முடியாது, அதை நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடலாம். ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 1.868 2-dimensional to 2-dimensional places, 2 decimal places அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, 2 decimal placeனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 decimal place மாதிரி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போது தேர்ட் பிளேஸில் இருக்கிற நம்பரை பார்த்திங்கன்னா, தேர்ட் டெசிமல் பார்த்திங்கன்னா இங்கே 8 இருக்குது. இந்த 8 வந்து 5க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம 1 ஆட் பண்ணிடலாம். ஓகேவா. அந்த 1.868 இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 2 டெசிமலுக்கு இந்த 8லேருந்து 1 நம்ம பாஸ் ஆன் பண்ணுறோம். ஏன்னா 5க்கு மேலே இருக்குது இல்லையா, அதனால் இப்போ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.87 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் ரவுண்ட் ஆஃப் வேல்யூன்னு சொல்கிறோம். 2 டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம் இந்த வேல்யூவை. ஓகே. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. இதில் பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.